ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, 2026 எலெக்ஷன் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம்னா விஜய் அலை அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வச்சு திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி ரெண்டு கட்சிகளையும் நிலைகுலைய வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டு மக்கள் தந்த இந்த ரொம்ப பெரிய வெற்றியினால உற்சாகம் அடைஞ்சிருக்கக்கூடிய விஜயா இருந்தாலும் சரி, அதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அப்போ இதை இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும் அப்படின்ற ஒரு முடிவை பண்ணி வந்துட்டு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தை தேசிய கட்சியா முன்னெடுத்துறதுக்கான வேலைகளை தொடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய முதல் படியா தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேரளா இருக்கு இல்லையா, கேரளால வந்துட்டு உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றது நடந்திருக்கு. கேரளா மட்டும் இல்லாம ஆந்திரா, கர்நாடகா, அதை தாண்டி வந்துட்டு தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்டேட்ஸ்லயுமே விஜய் இருக்கார் இல்லையா, விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியான ரசிகர் பட்டாளமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரசிகர் பட்டாளத்தை வந்துட்டு தமிழ்நாட்டில் எப்படி அப்படியே தொண்டர் படையா மாத்தினாங்களோ அதே பார்முலா வந்துட்டு ஃபாலோ பண்ணி ரசிகர்களை தொண்டர்களா மாத்தி தேசிய அளவுல கட்சியை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடுகள் படு தீவிரமா நடந்துகிட்டு இருக்கான். ஸோ சவுத் சைட்ல தான் இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நார்த் சைட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பிஎம்ஏ விஜய் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு எலிவேஷன்ஸ்லாம் மாசா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல இது ரூட் மாஃபியா பண்ற வேலை தான், அவங்க தான் பணம் கொடுத்து இந்த மாதிரி எலிவேஷன்லாம் பண்ண சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாலும் கூட விஜயனுடைய வெற்றி அப்படின்றது நார்த் இந்தியாலையும் அசைச்சு பார்த்ததோட மட்டும் இல்லாம பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாவேகா தேசிய கட்சியா மாறப்போதா, அதை தாண்டி தேசிய அரசியல்ல தாவேகா இருக்கக்கூடிய அடுத்த கட்ட வேலைகள் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் சிஎம் வைத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எலிவேஷன் கொடுத்ததை விட கூலஸ்ட் சிஎம், அதை தாண்டி யாரு நெக்ஸ்ட் பிஎம் அப்படின்ற மாதிரியான ரீல்ஸ் எல்லாம் வடக்கன் பேஜஸ்ல நிறைய பார்க்க முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோடியா விஜயா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரோட போட்டோஸை கொண்டு போய் மக்கள் கிட்ட கேட்கறது, அதுல பெரும்பாலானவங்க விஜயனுடைய போட்டோவை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவே ஒரு அதகலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி குஜராத் மாடல் மோடி அலை அப்படின்ற விஷயத்தை தான் பாஜகவும் முன்னெடுத்து இருந்துச்சு. ஸோ மோடி அலை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அலை அடிச்ச அடியில இருந்து இன்னும் காங்கிரஸால எழுந்திருச்சு நிற்க கூட முடியல அப்படின்றதுதான் உண்மை. அப்பல இருந்து வந்துட்டு பாஜக ஒரு ராஜாங்கத்தையே நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு டைம் எலெக்ஷன் அப்பயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வலுவான கூட்டணி அமைக்கிறோம், பாஜகவை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி என்னதான் கணக்கு போட்டாலும் பாஜக ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசிவான சக்சஸ், அதை தாண்டி வந்துட்டு யாரும் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட், மக்களுடைய ஆதரவு, அதை தாண்டி விஜய் அலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப பெரிய விவாதத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நார்த் இந்தியன் மேகசின்ஸும் பல விஷயங்களை இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு தேசிய அரசியல் இருக்கக்கூடிய நெருக்கடி என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2029 எக்ஸாக்டா 3 வருஷத்துல எலெக்ஷன் அப்படின்றது இருக்கு. ஸோ சவுத் சைடை பொறுத்த வரைக்குமே காங்கிரஸினுடைய திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஜய் இருக்கார் இல்லையா, விஜயே வந்துட்டு நமக்கு ஒரு ரொம்ப பெரிய இமேஜ், ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணிலாம் வந்துட்டு அமைச்சாச்சு, அமைச்சரவை இடமா தர்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால கேரளால இப்ப அப்சல்யூட்லி காங்கிரஸினுடைய ஆட்சி அப்படின்றது தான் போய்கிட்டு இருக்கு. அதனால அங்க வந்துட்டு பெருசா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்காது. தமிழ்நாடும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கான ஆதரவலை அப்படின்றது குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஆந்திரால இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெகன்மோகன் ரெட்டி, தெலுங்கானால இருந்து ரேவந்த் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு சேர ஒரே மைண்ட் செட்டோட இருக்காங்க, ஒன்னா களமிறங்குறாங்க அப்படின்னா சவுத்ல டெஃபினட்டா
வின் பண்ணிட முடியும் அப்படின்னும் அட் த சேம் டைம்ல வந்துட்டு நார்த்லயும் பார்த்தோம் அப்படின்னா அகிலேஷ் யாதவ் இருக்கார் இல்லையா, அகிலேஷ் யாதவ் இந்த மாதிரி பலரோட கை கோர்த்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா விஜயனுடைய அந்த இமேஜ் நார்த் சைட்லயும் ஒரு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 29 மனசுல வச்சுதான் திமுகவை கழட்டி விட்டு விஜயோட கை கோர்த்தது காங்கிரஸ் அப்படின்ற பேச்சும் வராம இல்லை. ஸோ அதனால 2029க்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா தேசிய கட்சியா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இங்க எப்படி அமைச்சரவையில பங்கோ அதே மாதிரி அங்க, அதாவது மத்தியில் அமைச்சரவையில பங்கு கிடைச்சாலும் ஆச்சரியப்படுற விஷயமா அது இருக்காது. அது வந்துட்டு 3 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய விஷயம். இப்ப வந்துட்டு பாஜக இருக்கு இல்லையா, பாஜக வந்துட்டு அங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே தாவேகாவுடைய சார்பில் ஃபர்ஸ்ட் எம்பியா யார் போறது அப்படின்ற கொஸ்டினும் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதிமுகவுடைய சிவி சண்முகம் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இங்க எம்எல்ஏ பொறுப்புல ஜெயிச்ச உடனே என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விழுப்புரம் மயிலம் எம்பி தொகுதி இருக்கு இல்லையா, அங்க இருந்து அந்த பதவி அப்படின்றத ரிசைன் பண்ணிட்டு வந்திருந்தாரு. திருச்சி கிழக்கு வந்துட்டு எலெக்ஷன் நடக்கும் போதே மயிலம் தொகுதிக்கும் எம்பி எலெக்ஷன் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால திருச்சி கிழக்குல யார் வேட்பாளர் அப்படின்றத விட யார் வந்துட்டு தாவேகா மூலியமா முதல் எம்பியா உள்ள என்ட்ராக போறாங்க அப்படின்ற கொஸ்டின் மார்க்கும் முன்வைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். பலருமே வந்துட்டு த்ரிஷா தான் எம்பி ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரோவர்ஷியலா பேசினாலும் கூட ஒரு சிலர் இல்ல லயோலா மணிக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூப்பா கிருஷ்ணன் உட்பட இன்னும் பலருடைய பேருமே அடிபட்டுக்கிட்டு இருக்கு. முதல் எம்பி அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துக்குள்ள வேற போறாரு அப்படின்றதுனால ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் எம்பியா இருக்கணும் அப்படின்றதும் விஜயனுடைய ஆசையா இருக்கிறதுனால அவர் அதை சஸ்பென்ஸாவே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ தேசிய அரசியல்ல கட்சியை தேசிய கட்சியா மாத்துறதுக்கு முன்னாடியே தேசிய அரசியல்ல எம்பி மூலியமா என்ட்ராகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றதும் தாவேகாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதனால யார முதல் எம்பியா விஜய் செலக்ட் பண்ண போறாரு அப்படின்ற கொஸ்டினும் முன்வைக்கப்படுது. பெரும்பாலும் கட்சி நிர்வாகிகள்ல ஒருத்தர் தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட த்ரிஷா நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க நெருங்கிய வட்டாரங்கள். ஸோ விஜயனுடைய இந்த முடிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் மாநில கட்சியிலிருந்து தேசிய கட்சியா மாறினா இப்ப கிடைக்கக்கூடிய அதே அன்பும் ஆதரவும் அங்கேயும் கிடைக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.